அத்தியாயம் 54. தனக்கும் வெற்றிக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தின் பத்திரிகையை சாமிக்கு படைத்து பின் கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அமுதா. அப்போது அந்த இடத்தில் திடீரென்று காற்று பலமாக வீசியது. அதில் தூசிகள் எல்லாம் பறக்கத் தொடங்கி அமுதாவின் கண்களில் சென்று விழுந்தது. அதனால் நிலை தடுமாறிய அமுதா அவளிடம் இருந்த பத்திரிகையை தாம்பூலத்தட்டில் வைத்து அதை தன்னுடைய லெப்ட் ஹேண்டில் பிடித்து கொண்டு ரைட் ஹேண்டில் தன் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது பலமாக அடித்த காற்றின் காரணமாக அமுதா கவனக்குறைவுடன் இருக்கும்போது அந்த பத்திரிகை காற்றில் பறந்து சென்று மணிகண்டனின் காலுக்கு அடியில் விழுந்தது. அன்னபூரணியிடம் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த மணிகண்டன் தெரியாமல் திரும்பும் போது அந்த பத்திரிகையை தன் கால்களில் மிதித்து விட்டார். அதை உணர்ந்து கீழே குனிந்து பார்த்த மணிகண்டனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவசரமாக கீழே குனிந்து தரையில் கிடந்த பத்திரிகையை எடுத்து தன்னுடைய காலடி மண்ணை எல்லாம் தட்டி துடைத்து விட்டு, என்ன அபசகுணம் இது? இந்த பத்திரிகையை யாரு கீழே போட்டது? ஏன் அண்ணம் தட்ட உன்கிட்ட தானே கொடுத்தேன், அதை எங்கடி வச்ச என்று ஆத்திரம் பொங்க தனது கணீர் குரலில் கேட்டார். தன் கணவனின் கட்டுக்கடங்கா கோபத்தை கண்டு பதறிய அன்னபூரணி, இவரு நம்ம கிட்டயே இப்படி கோபப்படுறாரு, இதுல இந்த மனுஷன் கிட்ட நம்ம அமுதா கிட்டதான் நம்ம தட்ட கொடுத்தோம்னு சொன்னா அவளை எல்லார் முன்னாடியும் திட்டுவாரு. நல்ல காரியத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்த வேணாம் என்று நினைத்து பூசாரி கிட்ட பேசும்போது என் பக்கத்துல நான் யாருக்கிட்ட கொடுத்தேன்னு யாருன்னு சரியா கவனிக்கல. ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேச வந்திருக்கோம், வந்த இடத்துல கோபப்படாதீங்க, தப்பா எதுவும் நடக்காம அந்த ஆத்தா பாத்துக்குவா என்று சொல்லி சமாளிக்க பார்த்தாள். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காமல் சுற்றி முற்றி இறுக்கமான முகத்துடன் திரும்பி பார்த்த மணிகண்டன் பயத்தில் வியர்த்து வடிய அமுதா கையில் பூஜை செய்யப்பட்ட தாம்பூலத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு வந்த கோபத்தில் வேகமாக அவளை நோக்கி சென்றார். தன் அண்ணனுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்த வெற்றி பெரிய மாமாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே, கோபத்துல அவள் ஏதாவது சொல்லி திட்டிர போறாரு என்று நினைத்து, டே சந்திரா, அங்க என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், வா போய் பார்க்கலாம் என்று சொல்லி தன் அண்ணன் சந்திரனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான். ஆனால் அவன் அவர்கள் அருகில் செல்வதற்குள் அக்னி பிளம்பாக கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த மணிகண்டன் இடியென ஒரு அறையை அமுதாவின் கன்னத்தில் இறக்கி இருந்தார். தான் பிறந்ததிலிருந்து இறந்து போன தங்களுடைய அம்மா மீண்டும் தன் உருவில் பிறப்பெடுத்து வந்திருப்பதாக நினைத்து ஆத்தா ஆத்தா என வாய் நிறைய அழைத்து பாசத்தை கொட்டி தன்னை வளர்த்த பெரிய அண்ணன் இப்படி அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அடித்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் கோபத்திலும் சோகத்திலும் இருந்த அமுதாவின் கண்களில் இருந்து அருவியை போல தடையின்றி கண்ணீர் கொட்ட தொடங்கியது. மணிகண்டனின் இரும்பு கைகள் அவளுடைய வெண்பனி கன்னத்தில் பெருமளவு தாக்கி இருந்ததால் அவள் கன்னத்தில் அவருடைய 5 விரல்களும் பதிந்தது. முகம் லேசாக வீங்கி அவள் உதட்டோரத்திலிருந்து சிறிதளவு ரத்தம் கூட எட்டி பார்த்தது. அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் தன் கையில் இருந்த பெரிய பித்தளை தாம்பாலத்தை அமுதா கீழே போட்டுவிட அதுவும் சரியாக அவளுடைய கால்களில் விழுந்து அதன் முனை அவள் காலை வெட்டியது. அதில் வலியில் துடித்த அமுதா அம்மா என கத்திக்கொண்டு தரையில் அமர்ந்து விட்டாள். வெற்றியும் கலங்கிய கண்களுடன் அதை பார்த்தபடி அமுதா என்று கத்தியபடி அவள் அருகில் சென்று அமர்ந்து அவள் பாதத்தை தன் தொடையில் எடுத்து வைத்து, அடி பலமா பட்டுருச்சா, வா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், ஏன் அழுகாத புள்ள, நீ அழுகிறத பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு என துக்கம் தொண்டையை அடைக்க உடைந்த குரலில் சொன்னான். அமுதா அம்மா என்று கத்திய பிறகுதான் தாயில்லாத பிள்ளையை தன்னை பெற்ற தாயாக நினைத்து ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து இத்தனை வருடங்களாக பாதுகாத்து ஒரு இளவரசியை போல வளர்த்துவிட்டு இப்படி அனைவரின் முன்னிலையிலும் அவளை தூக்கி வளர்த்த அதே கைகளால் அடித்து விட்டோமே என்று நினைத்த மணிகண்டனுக்கு சுருக்கென்று இருந்தது. ஒரு கணம் அவள் மீது அதிக பாசத்தை கொண்ட அவருடைய இதயமும் வேதனையில் கணக்கத்தான் செய்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் கடைசி வரை தன் கெத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் அனைவரையும் இறுக்கமான முகத்துடன் பார்த்த மணிகண்டன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நேத்தும் இப்படிதான் நிச்சயமோதத்தை கீழே போட்டுட்டு எல்லாரையும் தேட விட்டுட்டு இருந்த. இப்போ ஒரு கல்யாண பத்திரிக்கை உன் கையில பத்திரமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட தெரியாதா உனக்கு? அப்படி என்ன நிதானம் இல்லாம கனவுல மிதந்துட்டு இருக்க நீ? உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்து நான் கெடுத்து வச்சுட்டேன், அதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சோகத்தை மறைத்து கொண்டு கோபமாகவே சொன்னார்.
தன் அண்ணன் தன்னை அடித்த கோபம் ஒரு பக்கம் இருக்க, தன் பக்க நியாயத்தை கேட்காமல் அனைவரின் முன்னிலையிலும் இவர் தன்னை குறை சொல்வதிலேயே குறியாக இருக்கிறாரே என்று நினைக்கும் போது அவள் மனம் வருத்தத்தில் உடைந்ததால் தனக்கு இருக்கும் கடும் வலியை கூட பொருட்படுத்தாமல் வெற்றியின் கைகளை தள்ளிவிட்டு வெகுண்டு எழுந்து நின்றாள் அமுதா. அவள் அழுததினாலும் கோபத்தினாலும் அவளுடைய கண்கள் இரத்த சிவப்பில் இருக்க, அவள் உதட்டோரத்திலிருந்து ரத்தம் வழிந்தது. நான் வேணும்னே அந்த பத்திரிக்கைய காத்துல பறக்க விட்டதை நீங்க பாத்தீங்களா? ஏதோ எனக்கே தெரியாம அது பறந்து போயிடுச்சு. நான் அதை பிடிக்கிறதுக்குள்ள கீழே விழுந்துருச்சு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னமோ நான் கொலை குத்தம் பண்ண மாதிரி எதுக்கு என்ன இத்தனை பேர் முன்னாடி நிக்க வச்சு அடிச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலாம்னா நான் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா, இல்ல இப்படி சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு சடங்கையும் பார்த்து பார்த்து செய்யுங்கன்னு கேட்டேனா? நீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஏதாவது தப்பா நடந்தா என்ன மட்டும் பழி சொல்றீங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன விட்டுருங்க, நான் எங்கேயோ போய் எப்படியோ இருந்துட்டு போறேன் என்று தன் அடி தொண்டையிலிருந்து கொஞ்சம் கூட தன் அண்ணனின் மீது பயம் இல்லாமல் ஏதோ ஒரு வேகத்தில் சொன்ன அமுதா தன் புடவை முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு நொண்டி நொண்டி நடந்து வெளியில் செல்ல தொடங்கினாள். அவளுடைய கால்களில் இருந்தும் அவளுடைய உதட்டோரம் ரத்தம் வடிவதை கவனித்த வெற்றி, உதடி கிழிஞ்சு ரத்தம் வருதுடி, நில்லு, தனியா எங்க போற? அமுதா, கூப்பிடுறேன்ல, நில்லுடி, நடக்க முடியாம அப்படி எதுக்கு நடந்து போற என்று கத்திக்கொண்டு தனது வேட்டியை மடித்து கட்டியபடி அவள் பின்னே ஓடினான். என் மேல யாரும் அக்கறைப்பட வேணாம், என்ன நானே பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் என் பின்னாடி வர தேவையில்ல வெற்றி, ஒழுங்கா போயிரு என அழுது கொண்டே சிறு விசும்பலுடன் கோபம் தீராததால் வீம்பிற்கு சொன்னபடி நடக்க முடியாமல் நடந்து சென்று கொண்டிருந்தாள் அமுதா. என்ன இவ இன்னைக்கு இந்த அளவுக்கு கோபப்படுறா? இவளுக்கு இவ்வளவு கோபம் வரும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். நீ என் மேல எவ்வளவு கோபப்பட்டாலும் என்ன அடிச்சே துரத்தினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டா அமுதா என்று நினைத்த வெற்றி வேகமாக ஓடி சென்று அமுதாவை வழிமறித்து அவளை தூக்கி கொண்டு, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நீ கவனிரு என்றபடி அவர்கள் வந்த காரை நோக்கி நடந்தான். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம், என்னை விடு வெற்றி, நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன், கோபத்துல ஏதாவது சொல்லிட்டு போறேன் என்ற அமுதா தொடர்ந்து அவனுடன் வரமாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் தன்னை திட்டினாலும் அடித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் எப்படியோ அவளை தூக்கி கொண்டு சென்று காரில் அமர வைத்த வெற்றி தன் வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள், அவர்களிடம் சொல்லிவிட்டு செல்லலாமா என்றெல்லாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்தான். மணிகண்டனின் அருகில் சென்ற வடிவு, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ரத்த காயம் படவே கூடாது, எனக்கும் இதெல்லாம் சரின்னு படவே இல்ல மணி, இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு படபடன் வருது என்று சொல்ல, மணிகண்டனும் அதே மனநிலையில்தான் இருந்தார். அதனால் எதுவும் அவர் வடிவிற்கு பதில் சொல்லவில்லை. வனிதாவின் உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்று சஞ்சனா அழுது கரைந்ததால் தினேஷை கோர்ட்டுக்கு செல்ல சொல்லி அனுப்பிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் விஜய். வனிதாவை ஐசியூவில் அட்மிட் செய்துவிட்டு அந்த ரூமிற்கு வெளியே சஞ்சய் சஞ்சனா இருவரும் சோகமான முகத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். விஜய் அங்கே வந்தவுடன் ஓடி சென்று அவனை கட்டி பிடித்து கொண்டு ஓ என சின்ன குழந்தை போல கதறி அழத் தொடங்கினாள் சஞ்சனா. காதல் மலரும்